வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு என்கிட்ட கன்சல்டன்சிக்காக வந்த ஒரு ஜாதகத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இவர் பிறந்தது மீன லக்னம், அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. இவருக்கு லக்னத்துல சுக்கிரன், சூரியன், 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல கேது, 4ல செவ்வாய், 7ல குரு, 9ல ராகு, 12ஆம் இடத்துல சனி, புதன். இப்ப சுக்கிரன் 21 டிகிரி, சூரியன் 11 டிகிரி, சந்திரன் 11 டிகிரி, கேது 22 டிகிரி, செவ்வாய் 22 டிகிரி, புதன் 16 டிகிரி, ராகு 22 டிகிரி, சனி 2 டிகிரில இருக்காரு, புதன் 17 டிகிரில இருக்காரு. இப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றாரு. 4ல இருக்க செவ்வாய் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இவருக்கு இவர் என்ன வேலை செய்யறாருன்னா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இவர் ஒரு ஆடிட்டரா இருக்காரு. ஏன்னா ஆடிட்டரா இருக்கணும்னா நமக்கு கன்னி மனை சுபத்துவமா இருக்கணும். கன்னி மனையில பாத்தீங்கன்னா குரு இருக்கிறாரு. குருவோட இருப்புனால இது சுபத்துவமா இருக்குது. லக்னத்துல சுக்கிரன், சூரியன். லக்னத்துல 6ஆம் அதிபதி சூரியனும், 8ஆம் அதிபதி சுக்கிரனும் லக்னத்துல இருக்கிறாரு. குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்காங்க. இப்போ 6, 8, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினாலே நமக்கு தொல்லைகளை தரக்கூடியவங்க, அசிங்கம், அவமானம், விபத்து போன்றவை தரக்கூடியவங்க. அவங்க 6ஆம் அதிபதி ஆகி 8ஆம் அதிபதி ஆகி லக்னத்துல இருக்கிறது அது ஒரு தப்பான விஷயம்தான். ஆனா குருவோட பார்வையில இருக்கிறாரு. ஜாதகர் ரொம்ப அமைதியான டைப்பு. குரு லக்னத்தை பார்க்கறதுனால நல்ல எண்ணம்லாம் இருக்கும். ஆனா ஜாதகர் செய்யற தப்பு வெளியில தெரியாது. ஏன்னா இங்க குருவோட பார்வையில லக்னத்துக்கு விழுறதுனால சூரியனையும் சுபத்துவப்படுத்துறாரு, சுக்கிரனையும் சுபத்துவப்படுத்துறாரு. ஏற்கனவே சுக்கிரன் அங்க உச்ச சுக்கிரனா இருக்கிறாரு. இப்போ சமாதிபதி லக்னத்திலேயே உச்சமா இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி இல்ல 8ஆம் அதிபதி உச்சமா இருந்தாங்கன்னா லக்னாதிபதி வலு இருக்கணும். லக்னாதிபதி குரு 7ஆம் இடத்துல கேந்திர பலத்துல இருக்கிறாரு, நல்லாவே இருக்கிறாரு. சுக்கிரன் தரக்கூட தொல்லைகளை ஜாதகர் சமாளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரு. இவருக்கு சுக்கிர தசை நடந்தது. சுக்கிர தசையில நடக்கும்போது ஒரு சில தொல்லைகள் இவருக்கு இருந்தது, சில மன கஷ்டங்கள் இருந்தது, உயிர்காரகம் பாதிக்கப்பட்டது. உயிர்காரகம் பாதிக்கப்பட்டதுன்னா தந்தை 9ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது ஒரு தவறு. அந்த பாவகம் முழுக்க முழுக்க பாவத்துமாயிடுச்சு. 9ஆம் பாவகத்துல ராகுவின் இருப்பால் 9ஆம் அதிபதி செவ்வாய் அந்த வீட்டுக்கு 8ல மறைஞ்சிட்டாரு அவரு. அப்புறம் சனியின் 10ஆம் பார்வை 9ஆம் பாவகத்துக்கு நடக்குது. ஸோ 9ஆம் பாவகம், பாவகாதிபதி அந்த வீட்டுக்கு 8ல மறைவு, 9ஆம் வீட்டுக்கு சனி பார்வை. இதனால அவங்களுக்கு சுக்கிர தசை, புதன் புத்தி, சூரிய அந்தரத்துல தந்தை இறக்க நேர்ந்துருச்சு. சுக்கிர புத்தி, சூரிய அந்தரம் 6, 8ஆவே வந்துட்டாங்க. சுக்கிரன் 8ஆம் அதிபதி, சூரியன் 6ஆம் அதிபதி, புதன் விரையாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால புதன் புத்தியில தந்தை இறந்துட்டார். அப்புறம் படிப்புக்கு இவர் தான் கொஞ்சம், அப்புறம் தாய் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. ஜாதகர் அப்படியே படிச்சுட்டு காலேஜ் போய் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இவரே இவருக்கு மே மாசம் 2022ல கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற விதி 3, 7, 11. இந்த 3, 7, 11 கனெக்ட் ஆயிட்டாலே உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். இவருக்கு மேரேஜ் நடந்தது சந்திர தசை.
சந்திர தசை, ராகு புத்தி, கேது அந்தரத்துல இவருக்கு மேரேஜ் நடக்குது. சந்திரன் 5ஆம் அதிபதி ஆகி 2ஆம் வீட்டுல இருந்து, ராகு 9ஆம் வீட்டுல இருந்து, கேது அந்தரத்துல இவருக்கு மேரேஜ் நடந்தது. கேது பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. இந்த கேது சுக்கிரனை போலவே செயல்படுவார். சுக்கிரனை போலவே செயல்பட்டு அந்த 3ஆம் அதிபதி 3, 7, 11 அந்த இதுல இவங்களுக்கு மேரேஜ் நடந்தது ஜாதகருக்கு. இப்போ ஒரு ஜாதகருக்கு அஷ்டம சனி மன்னிக்கிறோம், ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஜாதகருக்கு ஜென்ம சனியில சந்திர தசையிலேயே சனி புத்தியில வேலை போயிடுச்சு அவருக்கு ஜாதகருக்கு. சந்திர தசை 7 சனி நடக்கிறது காரணத்தினால இவருக்கு சனி புத்தியில வேலை போயிடுச்சு. அந்த சனி புத்தியில பாத்தீங்கன்னா சனி 11ஆம் அதிபதியாகி 12ல இருந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாரு. 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலே கடன், நோய், எதிரி போன்ற அமைப்பு கொடுக்கணும். இந்த ஜாதகருக்கு வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. இப்போ சனி 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது நமக்கு என்ன வரும்? நோய் வரும், என்ன கடன் வரும், அப்படின்னா எதிரி தன்மை உண்டாகும். இந்த ஜாதகருக்கு கடன், இதனால் வாடகை வீட்டுல இருந்தது ஒரு சொந்தமா வீடு வாங்கறதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, புதன் 7ஆம் அதிபதி இல்லை, 7ஆம் அதிபதியாகி சந்திர தசையில 2ஆம் வீட்டு பலனை 5ஆம் வீட்டு பலனை 2ஆம் வீட்டு வழியா கொடுக்குறாரு. அதனால சனி புத்தியில கடன் ஏற்பட்டு வீடு வாங்கினாரு. அந்த வீட்டுக்காக லோன் வாங்கி விரயம், வாங்கின காசு விரயம் பண்ணி தான் நம்ம ஒரு பொருளையோ இல்லை சொத்தோ அசட்டோ வாங்க முடியும். அதனால இவங்களுக்கு கடன் வாங்கி வீடு அமைந்தது. அதே போல இவங்களுக்கு அப்பதான் வண்டி வாகனம் கூட வாங்கினாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மனைவி வழியில சப்போர்ட் அடிச்சு இவங்க ஒரு வாகனமும் வாங்கினாங்க. அதுவும் சனி புத்திக்கே நடந்தது. அவரு என்கிட்ட எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்ப சனி புத்தி முடிஞ்சு சந்திர திசையில புதன் புத்தி நடக்குது. இப்ப புதன் புத்தியில இவருக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுபத்துவமா தான் இருக்காரு. இந்த ஜென்ம சனினால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் குருவோட பார்வையிலும் சுக்கரனோட இணைவிலும் சுபத்துவமா இருக்குதுன்னா 6ஆம் அதிபதி வேலையை கொடுப்பாரு. இப்ப 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட கிரகமும் வேலை கொடுக்கும். இப்ப அதே கிரகம் தான் வேலையை விட்டு அனுப்பிச்சு இந்த ஜென்ம சனியில. இந்த புதன் புத்தியில இவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதன் புத்திலையும் வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் புதனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேது புத்தி. கேது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்து குருவோட பார்வையை வாங்கியிருக்கு. 3ஆம் இடத்துல இருக்க கேது சுக்கிர மாதிரியே செயல்படுவாரு. அதனால சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த புதன் புத்திலையும் வேலை கிடைக்கும். கேது புத்தியில இதோட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதே போல இன்னொரு ஜாதகத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.